நானும் கமாண்ட் வீடியோ போடணும்னு ஆசை தான். நான் போடாமலாம் இருக்க மாட்டேன், போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். கமாண்டுங்க இவங்க எப்படி போடுதாங்களோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா ஒரே வகையில் போன்னு போடாதீங்களா, நல்லா இருப்பிய சாமி தயவு செய்து. ஏன் யூடியூப்லேயும் இவ்வளோ ரசிகர் இருக்கீங்களா? முன்னால் 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் கமாண்ட் வீடியோ போடுவேன், அன்னைக்கெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ போட்டு 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ போனு இவ்வளோ போனா அதுக்குள்ள அங்கே ஃபேஸ்புக்கில் எவ்வளோ மெசேஜ் எடுக்கு டொய்யிங். சரி கமாண்ட் வீடியோ போடுதே. இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முகம் பார்த்து திருமுகம் காட்டி. இந்த வீடியோவுக்கு வீடியோ போட்டிருக்கேன், 150 கமாண்ட் போட்டிருக்காங்க. எல்லாம் உங்களுக்காக தான் போட்டிருக்காங்க. நான் அதை படிச்சு காட்டுதே, அமைதியா இருங்க. லைவ் ஏன் போட முடியுன்னா லைவ் போட்டு பிள்ளை இங்க பிள்ளை அசிங்கமா எழுதுத, அது அங்க பிரச்சனை ஆகுது, அங்க மேலிடத்துக்கு பிரச்சனை ஆகுது. அது வேற ஏதாவது நம்மள எதுவும் பண்ணிவிடாது, அதுதான் லைவ் போட முடியல. என்ன போட முடியல. இப்போ கமாண்ட் வீடியோ போடுதே, நீ கமாண்டை படிக்கணும்னா ஒரு வீடியோ கமாண்ட் போடு. எங்க மச்சான் அங்கிருந்து ஏறிக்கிட்டு வராரு, என்ன எங்க மச்சான் செல்லு தந்தா தானே நான் கமாண்ட் வீடியோ போட முடியும், படிக்க முடியும். நான் போடுதேன். வாழ்த்துக்கள். விவசாயம் இல்லை எனில் இவ்வுலகில் எந்த ஜீவனும் இல்லை. அண்ணனா அக்கா எசக்கி நல்லா எழுதியிருக்காப்ல. மூக்கு அடப்பா இருந்தா இப்படித்தான் பாட சொல்லும் கருவா பயலே. ஏதியில் வரவே அப்படி ஏன் மூஞ்சி வச்சுதான் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கான். தலைவரே கீழே குனிஞ்சு பாருங்க, நல்லா தெரியுது. என்னது தெரியுது? கீழே குனிஞ்சு பார்த்தா மண்ணு தான் தெரியுது. உனக்கு என்ன தெரியும்? மச்சான் உனக்கு என்ன தெரியும் கீழே குனிஞ்சு பார்த்தா? ஆமா, அவருக்கு கொட்டை தெரியுதான். புளிய கொட்டையா மச்சான்? சூப்பரா தம்பி, அசத்து. நல்லெண்ணெய். அந்த எண்ணெய் பேரு ஏ ரசா, இங்கிலீஷ் எழுதிக்காரு, ஏ ரசா. மார்கழி மாசம் வந்தா உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குமா? ஆமா, மார்கழி மாசம் எனக்கு முத்திரும். மார்கழி மாசம் நாய்க்கு தான் கிளப்பிக்கிட்டலையம்மா, நீ கிளப்பு போ. சூப்பர் அண்ணா. நான் பாட்டு பிடிக்க எனக்கு ரசி இருக்காங்களே என் பாட்டுக்கு. ஆமா, இவர் கோயிலில் போய் நாற்று நடுவார். எங்களை நாற்றுக்குள்ள மஞ்சளே நடக்கு, விளைஞ்ச நாற்று நட்டு. அது தடுக்குமா என்னன்னு கூட தெரியல, உர தள்ளி போட்டு அப்படிதான் இருக்கு. எதை தூக்கி காட்டணும் உனக்கு? கோழி குஞ்சால தூக்கி காட்டுறதுக்கு உனக்கு அது என்ன? உங்க ஊர்ல இப்படித்தான் ஆளுங்க ஒரு பக்கம் திரும்பி நடுவாங்களா? ஆமா, திரும்பி தான் நடுவாங்க. எங்க ஊர்ல இப்படி தான் நடுவாங்க. நீங்க நட்டுக்கிட்டு முன்னாடிக்கு போவீங்க, நாங்க நட்டுக்கிட்டு பின்னணிக்கு வருவோம். எங்க நடுவெல்லாம் சார்ஜ் தான் விழும், நட்டுக்கு நிற்காது. நிறைய பேர் வாழ்த்தியும் செஞ்சிருக்காங்க, கை தட்டிருக்காங்க, சிரிக்காங்க. உன் வாயில நான் நல்லவா? என் வாயில நல்லவாவா? என்னதுல அது? என் வாயில தள்ளவான்னு கேட்கியா? என்னது என்னது இது? என்ன வாயில தள்ளதுக்கு என்ன நான் சீனி அள்ளி போட போறேன்? மச்சான் வாயில தள்ளவானா என்னது மச்சான்? அவருக்கு மச்சானுக்கு தெரியாது. இன்னைக்கு கமாண்ட் வீட்டில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கல. எங்கள் மச்சான் பக்கத்தில் நிற்காரு, அவருக்கு நான் கேள்வி பதிவு சொல்லுவார். அடியே முத்தலை, வாயில அம்மனமா படுக்கலாமா? வாங்க, பம்புச்சட்டுக்கு வேணா வாயேன், படுக்கலாம். ஆமாம், நட்பு ரீதியாக தான். அடியே முத்தலை, வயல்ல அம்மனமா படுக்கலாம் வாங்க. இதில் வயல்லாம் அம்மனமா படுக்க முடியாது, படுக்கலாம். அந்த மாதிரி குளியலும் இருக்குது வயக்காட்டில், அம்மனமா குளிக்கிற குளியலும் இருக்குது. அது உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்புல வந்து அம்மனமா குளிச்சோம்னா சூரிய வெளிச்சம் படுத மாதிரி இருந்ததுன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. வைட்டமின் டி கிடைக்கும். டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆமா, துணி இல்லாம குளிச்சிங்கன்னா, அம்மனமா குளிச்சிங்கன்னா வைட்டமின் டி கிடைக்கும். சூரிய வெளிச்சத்தில் படணும் உடல். என்ன எல்லாரும் அதை நோட் பண்ணிக்கிடுங்க. ஊட்டச்சத்து நிறைந்த குளியல் அது. இது எவ்வளவு இந்த கமெண்டே எழுதியிருக்கான். பேதில் ஏன் மூஞ்சி வச்சு எழுதுன வேண்டாம். கணேசே 2856 ஏழை பேதில் வர இவங்க எடிட்டும் அப்படித்தான் இருக்கு, மண்ணாங்கட்டி போறவனுக்கு. கணேசன் 2856 வருதேன். ஏதோ இங்கிலீஷ் இருக்கா, மெண்டல்னு எழுதியிருக்கான் எனக்கு. மச்சங்க வாரம் இது மெண்டல் தான் எழுதியிருக்கு. மெண்டலாம் நான் சரி, அது ஒரு மெண்டல் சொல்லுது. அண்ணன் கொட்டை என்ன கொட்டை? மாங்கொட்டையா? மாங்கொட்டை தெரிஞ்சா வாங்கி வச்சு வாயில வச்சு அப்பிக்கிட்டு போ. மாங்கொட்டை அதுக்கு இங்கே போன் இவனை போடுதான் பாரு. பியாதியில் வருவேன் போனு வேற இவனு அநியாயம். இந்த போனு கமாண்ட் வீடியோ தான் போடுறதே இங்கே தானே. இப்போதான் வீடியோ இருக்கு, அதுக்கு அவனுக்கு பியாதி இருக்கு. பியாதி இருக்க எதை பிடிச்சி கிளிக் பண்ண தெரியாது போனு. கணேசா அவன் நல்ல மாரி சூப்பரா இருக்கா, வாழ்த்துக்கள் விவசாயி. நன்றிண்ணே நன்றிண்ணே. நீ ஒன்ன மாதிரி மனுஷங்க இருக்கிறதான் பூமியில் நல்ல மழை பெய்யுது. நடவே நல்லா மகசூல் ஆதி. கருவாயா அம்மனமா நெல்லு நடவே நல்லா மகசூல் கிடைக்கும், முயற்சி செய்வார். இவனும் என் போட்டோ வச்சு தான் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கான். சிபி முத்து ஐட்டமா? சரி, எது ஒழிஞ்சிட்டு போ. இல்லை நான் சொல்லிட்டேன், துணி இல்லாமல் அம்மனமாக குளிச்சிங்கன்னா சூரிய வெளிச்சம் நம்ம உடலில் படும்போது
அவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, குளிச்சு பாருங்க. நாம்பளாம் அப்படிதான் குளிக்க. என் பாடிய பாரு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆமா, பார்த்துக்குவோம். அப்புறம் இதுக்கு குறை சொல்லுவானுங்க. ஏன் சட்டம் இல்லாமல் வீடியோ போடுதுன்னு யூடியூப் சாரு. நான் வந்து விவசாய வேலை பார்க்கேன், சட்டம் இல்லாமல் கோமணத்தோடு தான் நிற்பேன். நான் அப்படி இப்படி முன்ன வீடியோ போட்டால் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஆமாம், நான் எதுவும் தப்பாலாம் பண்ணேன். உங்கள் ஊர் குருவங்கோட்டையில் ஆண்கள் பீடி சுற்றுவார்கள், அந்த வீடியோ போடு கணேசா. அம்மா, எங்கள் ஊரில் ஆண்களை மச்சான் பீடிச்சு தெரியுமா மச்சான்? என் மச்சானுக்கு பூ கட்ட தான் தெரியும். கருது போட்டிருக்காரு. அதுக்கு உப்புமாவா? பொம்பளை பிள்ளை போட்டோ வச்சுட்டு உப்புமா போடுதான். உப்புமா கணேசா, உன்னை பார்த்தாலே மூடா இருக்கு. என்ன மூடு? மூட தூக்கு. உனக்கு அப்படித்தான் இருக்கும், அது வயசு அப்படி. எல்லாம் கொட்டை எங்க வரு, அது வந்து நுத்ராட்ச கொட்டை. எல்லாம் கொட்டையை பிடித்து தொங்கு, கொட்டையை பிடித்து தொங்கு அல்லவா. இது என்னது? இது நுத்ராட்ச கொட்டை. இதெல்லாம் குடிச்சு தொங்கணும்னா கயிறு அத்துரும். அதான் தலைவரே, உலகம் மாறி போச்சு. அதான் அது அந்த பாட்டு வந்து விவசாயத்துக்கு அசதியா இருக்கக்கூடாதுன்னு படிக்குது. உங்களை மாதிரி 4 நல்ல பேர் இருந்தாக்கன்னா நல்லா இருக்கும். ஒன்ன மாதிரி நல்லவங்க இருக்கணும். அதுதானே பூமியில வெயில் நேரத்துக்கு நேரம் அடிக்கி, மழைக்கு மழை, மழை பெய்யுது. அங்க எவனோ போறானே மச்சான். யார் மச்சான்? கம்பத்திட்டு ஆள் மச்சான், அவன் தானே அது. வடக்கணத்துக்காரன். உங்க ஆள் உங்க மச்சான். அன்னைக்கு எனக்கு அவனுக்கு சண்டை சொன்னா அப்படி மொயா. எவனோ தூக்கிட்டு போனதுக்கு 1 வருஷத்துக்கு முன்ன காங்காம போயிட்டான். அதான் அவன் போய் அங்க இருக்கையில அவங்ககிட்ட போய் வேலைக்கு வந்தவன்ட்ட போய் சண்டை போட்டான். நான் விடுவேனா? மனுஷன் நிறைய இதுல இப்படிதான் இருக்காங்க. என்னைக்கோ களவு கொடுத்துருந்தாங்க, களவு கொடுத்துட்டு அடுத்த வருஷம் போய் கேட்காங்க. அவன் கிணத்துக்கு போகும்போது அவன் இங்க வந்ததே கிடையாது. அவனை போய் சொல்லுதாங்க. என் மச்சனால அந்த கிணத்துக்கு போயிட்டு வருவாரு. எனக்கு பார்க்க அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த வீடியோ ரொம்ப சூப்பர். நன்றிண்ணே. அது என்ன தம்பி, நாத்தை கட் பண்ணி நடுற நாத்து, விளைஞ்ச நாத்து, 70 நாள் 75 நாள் நாத்து எல்லாம் நட்டு கருது வந்துட்டு இதுல இருந்து முறிச்சு தழுக்கும் மேனிக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் நட்டுருக்கோம். மஞ்சள் தான் கிடக்கானா. நான் அதை அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுதேனே. இல்ல கருவாப்பா செல்வராணி. எங்க செல்வராணி அவ புருஷன் கூட இருக்கா. ஏங்கிட்ட கேட்ட எப்படி தெரியும்? இவன் தொல்லை தாங்கலைன்னா நாட்டுக்கிட்டு சாவு மாண்டே ஆரம்பிடும். மார்கழி மாசம் அல்லவா கணேசா, தண்ணியில உன் மீன் நீ தெரியுது பாரு அல்லவா. தண்ணியில மீன் தெரியுதா? அது கால தண்ணி தான், அதுல மீன் கிடக்கத்தான் செய்யும். கருவையை நீயே போலியா? எங்க போலியா? எங்கல நடவு செய்யா கணேசா? நடவு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நடவு முடிஞ்சிட்டு அப்போ வீடியோ எடுத்ததை இப்போ கமாண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பம்பு சட்டை பாம்பு செட்டில் பாம்பா? பாம்பு செட்டில் பாம்பு இல்லாத இடம் எங்க இருக்கு? பாம்புலாம் இருக்கு. இந்த நம்ம அந்த கல்லு கூட கிடக்கு, இது கிணத்துக்கிட்ட நல்ல பாம்பு குட்டி மட்டுமே ஒரு 1000 கிடக்குமா மச்சான்? விவசாயத்துக்கு நண்பன் தான் பாம்பு. 1000 குட்டி கிடக்கும். பெரிய பெரிய அதெல்லாம் போகும். கீரிப்புள்ள அந்த கல்லுகளை கீரிப்புள்ளையும் போயிட்டு வெளியே வரும். மச்சா கீரிப்புள்ள பார்த்துக்கிறா இல்லை? கல்லுல போயில கல்லுகளை கீரிப்புள்ளையும் போயிட்டு கல்லு கூட்டம் பெரிய கூட்டமான கிணறு கல்லு கீரியும் உள்ள போகும், பாம்பு வெளியே ஓடி. கீரி உள்ள போகும், பாம்பு வெளியே ஓடியாரும் கல்லுவட்டத்துல இருந்து. ஆனா பாம்பை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு நண்பன் தான். அது வந்து நம்ம எந்த இதுவுமே சீண்டாது. பாம்பை பார்த்தா நம்ம தூர வழியிருந்தா அது ஒரு இதுவுமே இல்லை, நம்ம ஒண்ணுமே செய்யாது. பாம்பு வந்து நாகராஜா, அவர் வந்து நான்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. யாரும் பாம்பை பார்த்து அடிக்காதீங்க. தயவு செய்து நான் சொல்லிதான் அடிக்காதீங்க. நீங்க பாம்பு பிடிக்கவங்களாம் நாங்கள் தீயணைப்பு ஐயாலாம் நிறைய இருக்காங்க, தீயணைப்பு வீரர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து சொன்னா கிளிப் மாதிரி வச்சிருக்காங்க, வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போய் வனத்தில் விட்டுருவாங்க. பாம்பு வந்து விவசாயிக்கு நண்பன். பாம்பு வந்து எலியை பிடிச்சிடும், காலில் அவரு வாயில போக மாட்டேங்குது பாம்பு. பாம்பு விவசாயத்துக்கு மச்ச எலியால் நமக்கு எவ்வளவு தொல்லை இருக்கு. அப்ப பாம்பு இருந்தா தானே எலியை பிடிக்கும். பாம்பு இருந்தா தானே எலியை பிடிக்கும். பாம்புக்கு இருக்க பக்கம் பேட்டரி அடிச்சுட்டு போங்க. கண்ணை பிறரில் வச்சுட்டு போனா பாம்பு மேலதான் முதிப்பிய. பேட்டரி அடிச்சுட்டு போங்க. பாம்பு யாரும் கொள்ளாதீங்க. பாம்பு இதா இருந்தா வனத்துறையிட்ட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா தீயணைப்புத்துறை ஐயா இருக்காங்க, அவங்க ஆமா இவர் வாயில அடிச்சு விடுங்க. இந்த கிளிப்பு மாதிரி வச்சிருக்காங்க, அதை பிடிக்கலாம். பாம்பெல்லாம் அடிக்கக்கூடாது. அது வந்து வனத்துறைலாம் பார்த்தாங்கன்னா கைது பண்ணிடுவாங்க. நான் சொல்லிட்டேன். தண்ணியை வடித்து நாடுனா கணேசா, இவ்வளவு தண்ணியில நட்டுனா நாத்தி என்ன ஆகுது? தண்ணிலாம் இல்ல, அது மேல்கால் தட்டி போட்டா அப்படி தெரியுது. சூப்பர் பங்காளி. டே கணேசா, உனக்கு நெல்லு ரொம்ப அதிகம்டா. லொல்லு, நான் நெல்லு நினைச்சேன், லொல்லுலாம் இல்ல, பாட்டு படிச்சேன். இந்த அசதிக்கு விவசாய பார்க்குற படிமா அது மாதிரி. நீங்க விவசாய மன்றத்தை எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்படியா? எங்க மச்சான் வந்து அவன் நடாம போட்டாரு.
காலையிலும் தண்ணி வருது. அதான் உன் மணியே இல்லையே, அப்புறம் எதுக்கு? மணி தலைவர் இன்னைக்கு நைட்டு 4 பேர் வர்றாங்க, இன்னைக்கு ஜாலியாக இருப்பார். ஜாலியாக இருக்காரா? யார் வரா ஜாலியாக இருக்க? வா பம்பிச்சிட்டுக்கு வா. உன் கொட்டையை அறுத்து நாய்க்கு போடு அல்லவா. இந்த கொட்டையெல்லாம் நாய் சாப்பிடாது. என்ன நாய்க்கு போட முடியாது. இது வந்து முத்துராட்சி கொட்டை, சிவன் போட முடியாது. என்னடா கணேசா நீ கீழே தண்ணி பாம்பு தெரியுது? தண்ணி பாம்பு தெரியுதா? தண்ணி பாம்புல தண்ணி பாம்பு வச்சா தண்ணி பாம்புல எந்த பயமும் படாதீங்க. தண்ணி பாம்பு கடத்தில் கிடக்கத்தான் செய்யும், தண்ணிக்குள்ள கிடக்கத்தான் செய்யும். அது நம்மளை பார்த்தோன்னா 10 அடி, நீ 2 அடி எடுத்து வச்சோன்னா அது 10 அடி ஓடி போயிடும். பயிராதீங்கன்னா தண்ணி பாம்பை பார்த்து. நீ எந்த தண்ணி பாம்பை சொல்லுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அது பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க? பேரை பார்க்க முட்டேனே. டிவிக்கே மனுஷன், டிவிக்கே மனுஷன் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க, தெரியும் சாமி. மெண்டல் பூ முத்துசாமி 2005 மெண்டல் பூ வந்து சேருதானுங்க பாரு. கொட்டை ஆடுது கணேசா, நட்டா கொட்டை ஆடத்தான் செய்யும். கீழே குனிஞ்சா கழுத்து கிடக்குது, கொட்டை ஆடத்தான் செய்யும். முத்து அண்ணா லூசு புண்ணாக்கு. அதோ ஒரு லூசு புண்ணாக்கு சொல்லுது. புண்ணாக்குன்னா அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க. தலைவரே கோழி குஞ்சு பத்திரம், நண்டு நிறைய இருக்கு. கோழி குஞ்செல்லாம் நண்டு ஒன்றும் செய்யாது. என் மச்சான் கோழி குஞ்சு நண்டு பிடிக்கும். கோழி குஞ்சு தான் நண்டை கொத்திரும். கோழி குஞ்செல்லாம் நண்டு ஒன்றும் செய்ய முடியாது. நண்டால் ஒன்றும் செய்ய முடியாது. நண்டு வந்து கோழி குஞ்சு கண்ணில் பட்டுனா கொத்திக்கிட்டு போயிடும். உன் நண்டை பத்திரமா வச்சுக்கலே. எல்லோரும் சொல்லக்கூடாதா அண்ணா, அது தப்பு. சரி, நல்லவங்களும் இருக்காங்க. என்ன கணேசே நாற்று நீளமாக இருக்கு? ஆமாம் நீளமாக தான் இருக்கு. விளைஞ்சிட்டு 80 நாள் நாற்று, அதைத்தான் பிடிங்கி நட்டுருக்கேன். மஞ்சேன்னு கிடக்கு. அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க. ஏன்டா கிறுக்கு போயிரு நட்டுக்கிட்டு இருக்கியே. இல்லை இவ்வளோ கேவலமாக எழுதாத, குடும்பத்தை பற்றிலாம் எழுதாத. நான் பிறகு சொல்லி நான் அசிங்கமாக கேட்பேன். இவ்வளோ அழகாக நடுறீங்க, அற்புதமாக இருக்குது சகோ. வாழ்த்துக்க. நன்றிண்ணே. உன் காலில் விழுந்து கும்பிடுவேனே. அண்ணாச்சி துண்டு பத்திரம், அவர் அது உள்ளே இல்லாமல் போட்டிருக்கேன், போட வேண்டியதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் நட்டு நாற்று முறையை விட்டு அது முத்தி விட்டு, அதான் உண்மை. முட்டிட்டு நாத்தனாரு, முட்டிட்டு நாத்தனாரு. ஆமாம் முத்திட்டு. அவ்வளோதான் கமாண்டு. சரி, இது வரைக்கும் கமாண்ட் போட்டு கமெண்ட்லாம் படித்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் மச்சானுக்கு வேறு லேட் ஆகுது. அவருக்கு எங்கேயோ பூ வியாபாரத்துக்கு போகிறாராம். யாருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு ரூம் ரெடி பண்ணணுமா, அதுக்கு பூ ஏற்பாடு பண்ண. யார் மச்சான்? மார்கழி மாதத்தில் யாருக்கு பண்ண புரியுது? நாய் தான் மார்கழி மாதத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் கொண்டாடும். ஒருவேளை நாய்க்கு தான் பண்ண போகிறோம் மச்சான். அப்படி தானே மச்சான்? நாய்க்கு வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு ரூம் ரெடி பண்ண போகிறார். 2 நாய் வீட்டில் வளர்க்காரு. அது சரி, எல்லாத்துக்கும் பாய் குட்டு பாய். ஃபோன் போடாத. டெய்லி என்னால் முடிஞ்சால் எங்கள் மச்சான் தோட்டத்துக்கு வந்தாருன்னா ஒரு வீடியோவை எடுத்து கமாண்ட் வீடியோ உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம யூடியூப்பில் தான் எல்லா வீடியோ வரும். யூடியூப் நண்பர்களுக்கு எல்லாரும் மறக்காமல் சப்ரீஸ் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. சப்ரீஸ் தான் பண்ணணும். சப்ரீஸ் பண்ணிருங்க. பெல்லு பட்டனை தட்டி விட்டுருங்க. அந்த பெல்லு பட்டனை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்க. என்ன நம்ம கணேஷ் ஐடி. எல்லாத்துக்கும் பாய் குட்டு பாய்.